ஓம் சாந்தி. ஸோ ஸ்டார்டிங் பாபா குழந்தையான அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு வந்து பாபா வந்து டெஸ்ட்டு அந்தளவுக்கு வைக்க மாட்டார். ஸோ பர்சனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு காலேஜ் படிக்கும் போது ஃபஸ்ட்டு 2 வருஷம் வந்து விகாரம்னா தெரியும், காமம் வந்து தப்பு அப்படின்ற தெரியும். ஆனால் வந்து அந்த சூழ்நிலை ஆகட்டும், கோவம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் நம்ம போய் மாட்டுவோமா? பாபா வந்து அப்படி எதுவுமே, அதாவது ஒரு ஒரு ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அந்தளவுக்கு நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணல. இன்னொன்று வந்து எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும். ஆனால் என்னைக்கு நம்ம போக 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 5 விதமான டெஸ்ட்டும் பாபா வந்து, அதாவது நம்ம ஒன்று யோசிப்போம், ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிறது நல்லா புருஷார்த்தம் பண்ணி யோகா, ஞானம், சேவையெல்லாம் பண்ணும்பொழுது, ஸோ நம்மளை சுற்றி வந்து டெஸ்ட் பேப்பர் வந்து பாபா வைக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு அந்த டெஸ்ட் பேப்பர் சந்திச்சக்கப்புறம் தான் ஆக்சுவலாக தெரியுமே, இல்லையா? ஸோ இப்போ பிரதர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போகிற இடத்துல பாபா வேணும்னே டெஸ்ட் வைப்பார். இப்போ வீட்டில் ஃபேமிலியில் இருந்தால் அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லை வீட்டில் யார் நம்ம கூட இருக்கா அவங்க மூலிமா நமக்கு பாபா டெஸ்ட் வைப்பார். ஸோ இப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வார்டன் மூலிமா, ஸோ ஏதோ ஒரு பாபா வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இது பாபா இல்லறத்தில் இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஜாபு, ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு புருஷாத்தி பாபா குழந்தை கண்டிப்பாக பாபா டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட்டு இனி கூட பாபா வானியில் ஆக்சுவலாக அதான் சொல்லியிருந்தார், நீங்கள் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கணும், உங்களை நீங்கள் அமைதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது பாபா சொல்கிறாரு. ஆனால் இது வந்து ரியாலிட்டியில் சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். இன்னொரு விஷயம் வந்து டெஸ்ட்டு வருது ஓகே, ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல. ஆனால் நான் நல்லா யோகா பண்ணுறேன், ஞானம் கேட்குறேன், முரளி சேவைகள்லாம் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து நமக்கு டெஸ்ட்டு வரும்பொழுது நம்மளால் அதை ஏன் வந்து தாங்கிக்க முடியல? மெயினாக வந்து முதல் 2 விகாரம் சம்டைம்ஸ் வந்து எல்லாருக்குமே தோணும். அதில் ஃபஸ்ட்டு விகாரம் கூட பரவாயில்ல, 2வது விகாரம் வந்து ஸோ பாபா குழந்தைங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். சேவை பண்ணும்பொழுது நிறைய பாபா குழந்தைங்களுக்கு சமஸ்காரம் முதல் அப்படிங்கிறத வரது நம்ம பார்த்துருக்கோம். அதேமாரி பேராசை. ஸோ இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், இந்த கார் அழகாக இருக்குது, இந்த பங்களா அழகாக இருக்குது, ஸோ இந்த வீடு அழகாக இருக்குது, இதுதான் பேராசை. ஸோ அகங்காரம் அப்படின்னா நான் நல்லா புருஷார்த்தம் பண்ணுறேன், எனக்கெலாம் பாபா ஹெல்ப் பண்ணுவார், வரதானத்தில் பாபா சொல்லியிருந்தார் ஒரு வாரம் முன்னாடி. ஸோ காமம் சொல்லவே தேவையில்லை. இப்போது குமாரியாக இருந்தால் பிரதர்ஸ் மூலிமா வெளியில் வேலை செய்கிற ஒரு இடத்துல வரும், இல்லைனா ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மூலிமா வரும். ஸோ முதல் விகாரம் டெஸ்ட்டு வரும். கோபம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு பெரிய பொசிஷன் ஜாபில் இருக்கோம்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க, நம்ம வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட் அவங்களாம் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு நிறைய கோபம் வரும். ஸோ நல்லா புருஷார்த்தம் பண்ணக்கூடிய பாபா குழந்தைங்களுக்கு அவங்க ரிச்சாக இருந்தாலும் சரி, புவராக இருந்தாலும் சரி, இப்போ அது மேட்ரு கிடையாது. டெஸ்ட்டு அப்படிங்கிறது பாபா கண்டிப்பாக வைப்பார், ஓகேங்களா? பட் ஆனால் வந்து இதில் ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம்ல, நம்ம ஏன் அந்த ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கிறத அடுத்த நாள் முரளியில் நமக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது ஸோ எனக்கு பாபா டச் பண்ண பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்ப்பா. என்னுடையது அப்படிங்கிறது யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரிச்சு தான். பாபா வந்து வீடு கட்டாதீங்க, காரு வச்சுருக்காதீங்க அப்படிங்கிறது அவர் சொல்லவே மாட்டார், சரிங்களா? அதாவது இப்போது 2 பாபா குழந்தை இருக்குது. ஒரு பாபா குழந்தைக்கிட்ட ரிச்சாக வீடு இருக்குது, ஆடி கார் இருக்குது, அவங்களும் சென்டருக்கு போகிறாங்க. இதுவே இன்னொரு பாபா குழந்தைக்கிட்ட ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி இருக்குது, வாடகை வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, ஓகேங்களா? இப்போது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஆத்மா கிட்ட எல்லாமே இருக்குது, ஸோ இவங்க தான் ரிச்சு, நம்மளே முடிவு பண்ணிப்போம். ரிச்சாக இருக்கவங்களாம் பிகே ஆக மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா அப்படின்னு. 2வது இருக்க ஆத்மா வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கனால இவங்க புருஷாத்தின்னு. ஆனால் தலைகீழ இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, இந்த ஆத்மாவோட டிவிஎஸ் ஸ்கூட்டி நார்மல் ரெண்ட் ஹவுஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஆத்மா அது என்னுடையது அப்படின்னு நினைக்கிறதுனால அதில் அது ரிச் ஆகிடுது. அதுக்கிட்ட ரிச் மீன்ஸ் அது மாயாவோட விஷயங்கள் யாருக்கிட்டேயுமே இல்லாமல் இருந்தால் தான் பரமாத்மாவோட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் அப்படிங்கிறது ஆடிக்காரே இருந்தாலும் இது என்னுடையது இல்லை அப்படின்னு ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டாக பாபா கிட்டே கொடுத்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. பெரிய பங்களா இருந்தால் கூட அது என்னுடையது இல்லை, ஆனால் நான் பாபா குடும்பத்தை பார்த்துக்கிறேன், என் குழந்தைங்களுக்கு நான் கார் கொடுக்குறேன், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஷேர் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருந்துக்கிட்டே. ஆனால் அங்கே சென்டருக்கு போகிறாங்க, சென்டருக்கு எதுவும் கொடுக்கல அந்த வீட்டெல்லாம், ஆனால் என்னுடையது அப்படின்னு நினைக்கலன்னா அவங்க தான் ரிச்சு. சென்டர்லேயே வாழ்ந்துட்டு இது ஏன் சென்ட்ரு அப்படின்னு நினச்சா அவங்களுமே ரிச்சு தான். ஸோ இப்போ என்னுடையது அப்படிங்கிற அந்த விஷயம் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ரிச்சு.
என்னுடையது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாபா பொறுத்த வரைக்கும் ஏழை பாங்காளன். சரிங்களா? ஸோ இப்போ விஷயம் வந்து பணக்காரங்க அப்படின்னா பாபா குழந்தை மோஸ்ட்டாக அதுதான் பாபா சொல்கிறாரு வாணியில். மோஸ்ட்டாக பணக்காரங்க வரமாட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து மிடில் கிளாஸு, ரிச்சு, ரொம்ப புவர்லாம் யாருமே கிடையாது. அப்படி புவராக வந்த பாபா குழந்தைங்களும் ரிச் ஆகிடுறாங்க, அதான் விஷயம். ஆனால் கோடீஸ்வரங்களை தான் பாபா சொல்கிறாரு, ரிச் அவரோட பாஷையில். அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் வருவாங்க. ஆனால் அந்த ஒரு சில பேர்லேயும் பக்காவான ஆத்மாக்கள் மதுபனில் நிறைய பேர் ஆக்சுவலாக இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் பிரம்ம பாபாவே எடுத்துக்கோங்க, அவரே ஆக்சுவலாக கோடீஸ்வரர் தானே. அப்போ அவருடைய ஃபஸ்ட் நம்பர் போனார். ஸோ அப்போ தாதிங்க அவங்களாம், இப்போ தாதி ஜானகி கூட அந்த காலத்துலேயே அவங்க அப்பா அவ்வளோ பணம் வச்சுருப்பாங்களாம். அந்த இடத்துலையும் அவங்க ரொம்ப ரிச்சான ஒரு பீப்புள் அந்த தாதி ஜானகி. ஸோ அப்போ வந்து என்னுடையது அப்படிங்கிறது யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லாமே ரிச்சு. அப்போது இறைவனுக்கு மெயினாக வந்து பிரதோஷம் மட்டும் கிடையாது. சிவன் கோயிலை வந்து இப்போது லிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு இலையை வந்து தூவிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அது தூங்கும்போது அதில் ஃபுல்லாக அந்த விஷச்செடிகள் நிறையா இருக்கும் சிவன் கோயில் பக்கத்தில். அதை பறித்து தான் வந்து வைப்பாங்க அபிஷேகம் அந்த மாதிரி பூஜை பண்ணும்பொழுது. ஆனால் அது ஒவ்வொருத்தரையும் அதை மேலே சிவன் மேலே போட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஞானத்தில் நம்ம வந்து ஒப்பிடலாம். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு அதாவது காலையில் எந்திரிச்சிட்டு நைட்டு தூங்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில். இப்போ ஒரு சிஸ்டர் கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது எப்படி சொல்கிற, ஒரு சில விஷயம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ வந்து ஒருத்தவங்க அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு 1000 ரூபாயோ 1500 ஒரு விஷயத்தில் வந்து போடுறாங்க, அது அவங்க ரிட்டன் உங்கள் கைக்கு கிடைக்கல. அது என்னுடையது அப்படின்னா டென்ஷன் வரும், அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதுலேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், அவ்வளோதான். சே இந்த பணம் இருந்தால் நான் ஒரு ஹெட்செட் வாங்கியிருக்கலாமே, சே இந்த பணத்தை நான் செக்கு போட்டு ஏதோ ஒரு வருதில்ல, நீங்கள் ஃபெயில், அவ்வளோதான். இப்போது வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் ஆனாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் 1000 ரூபா தான், ரொம்ப கிடையாது. யாருக்காவது ஏதோ ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போடுறீங்க, அது உங்கள் கைக்கு கிடைக்கல, இல்லை எங்கேயோ ஒரு பர்ஸ் வைக்கிறீங்க, அதை மறந்துட்டீங்க, மொட்டை மாடி போனீங்க, பர்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த 1000 ரூபா நினைஞ்சு ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃபெயில். உங்களுக்குன்னு ஒரு பாபா வந்து ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, அது ஏதோ ஒரு விஷயம் அதில் நடக்குது, இல்லை இது என்னுடையதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, ஃபெயில், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து ஒரே டெஸ்ட்டு வைக்கிறாரு, ஆனால் நீங்கள் ஃபெயில் ஆகிடுறோம். நம்ம எல்லாம் மோஸ்ட்டாக ஃபெயில் தான் ஆகிறோம். அதாவது துவாபரிங்க தாண்டி போகிறவங்க தான் கொஞ்சமாவது பாஸ் ஆவாங்க. ஆத்மாவோட கலை துவாபரிங்க தாண்டி போகிறவங்க பாஸ் ஆவாங்க. திரேதாங்க போயிட்டால் ரொம்ப நல்லா ஆவரேஜ் மார்க், சத்தியங்க போனால் ஃபுல் பாஸ். ஓகேங்களா? இப்போலாம் துவாபரிகத்தில் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது பாபா குழந்தைங்க. அவங்களாம் ஜஸ்ட் பாஸ் தான் ஆவாங்க. சரிங்களா? அப்போது என்னுடையது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? என்னுடையது நம்ம நினைக்கிறது இல்லை, அது அது எந்த தான் பேருக்கு பாபாவுடையதுன்ற, ஆனால் உள்ள ஃபுல்லாக என்னுடையது அப்படின்ற அந்த கான்ஷியஸ் இருக்க நமக்கு துக்கம் தான் வரும். என்னுடையது அப்படின்னு இல்லை, பாபா உன்னுடையதுன்னு ஒரே நாளில் நடந்துருமா? அப்போ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம எல்லோரும் நாளையிலேருந்து ஒரு 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? எந்திரிச்சோடனே சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மற்றதை தான் நினச்சிட்ருப்போம் நம்மளை அறியாமல். பட் எந்திரிச்சோனையும் இந்த உடல், மனம், பொருள் எல்லாம் பாபாவுடையது. அது வந்து ஒரே வார்த்தையில் இப்போ நான் சொல்லிட்டேன்னா, அது ஒவ்வொன்றா நீங்கள் பாபா கிட்ட அதை ஞான சிந்தனை பண்ணி, பாபாவுடைய உடம்பு, பாபா இந்த உடம்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பாபா வாங்க பாபா சொல்லியிருக்காருல, இனிமையான பாபா என்கிட்ட வாங்க பாபா, இந்த மனசை யூஸ் பண்ணுங்கள் பாபா, வாங்க பாபா. ஓகே, ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு ரெண்ட் ஹவுஸ்க்கு போகிறீங்க, இல்லை சென்டருக்காக ஒரு கட்டுறீங்க, வாட் எவர் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எதாவது பண்ணுறீங்க பாபாவுக்காக. ஸோ அந்த வீட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுங்கள், வெளியே ஒரு வாடகை வீட்டுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு சென்டரே கட்டுறீங்க, ஃபஸ்ட்டு அது வீடாக தான் கட்டுறீங்க, அப்புறம் வந்து சிஸ்டருக்கு சரண்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம யோசிச்சிருந்தோம் இல்லையா, குன்னூரில் நம்ம ஒரு சென்டர் உருவாக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அது வீடு இல்லை சென்டரு நீங்கள் உருவாக்குறீங்க பாபா குழந்தைங்கன்னா, பாபா வந்து கட்ட சொல்லியிருக்காரு, ரெண்ட் ஹவுஸ் நல்லா பெருசாக போக சொல்லியிருக்காரு. பட் ஆனால் வந்து அந்த வீட்டை வச்சு என்னப்பா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அதுதானே முக்கியம். இப்போது உடம்பு யாருடையது, பாபாவுடையது, கரெக்டாக. ஆனால் இதில் என்ன தெரியுமா காமெடி, பாபாவுடைய உடம்புன்னு தான் சொல்லுவோம், ஆனால் பாபாவுடைய உடம்புனா பேரளவுக்கு சொன்னால் அவர் எடுத்துக்கவே மாட்டார். நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு அம்பானி இருக்கார், ஓகேங்களா, அவர் தான் ரொம்ப ரிச்சஸ்ட் மேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக மேரேஜ் நடந்துச்சு. அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க வீட்டில் வந்து ஒரு மாருதி கேட்டன் இருக்குது, இல்லை ஒரு ஷிஃப்ட்டு கார் இருக்குது. அம்பானி பொறுத்த வரைக்கும் ஒரு 8 லட்சம் காருங்கிறது ஒரு
ஏழை தான், ஏழை கூட இல்லை, அவர் ரேஞ்சுக்கு ஒரு ஷிஃப்ட் 8 லட்சம் காரு இல்லை ஷிஃப்ட்டுனே வச்சுக்கலாம். ஓகே, அவர் தான் டிரைவர். ஓகே, பட் ஆனால் வந்து அம்பானி சொல்கிறாரு, நான் உன்னோட கார் ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன பண்ணுவார், நல்லா ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ எடுப்பார், 4 பேர்கிட்ட சொல்லுவார், இவரோட ஷிஃப்ட்டுக்கார அம்பானி ஒரு மாதம் யூஸ் அப்படின்னா ஒரு கெத்தாக இருக்குமா இல்லையா? யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. ஆனால் அம்பானி இவரும் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. இந்த டிரைவரோட காரை அவர் யூஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த ஷிஃப்ட்டுக்காரோட அந்த ஓனர் அவன் டிரைவருக்கு போதையாக இருக்கும். அப்போது கடவுளே உங்கள் உடம்புல வந்து உங்கள் உடம்பை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது எவ்வளோ போதையாக இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், 100க்கு கிட்டத்தட்ட 65% 70% சிவன் வர்றதே கிடையாது. இந்த குரூப்பில் மீட்டிங் கூட யாருமே வர்றதில்லை. ரொம்ப ரேரு. ரொம்ப ஏதோ பல வருஷம் ரொம்பவே இல்லை, சின்ன அது வருஷம் முக்கியம் இல்லை, ரொம்பவே ரேராக தான்ப்பா வராரு. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா கடவுளே ஒரு உடம்பை யூஸ் பண்ணி சேவை பண்ண அது எப்படி இருக்கும்? ஆனால் இன்ன வரைக்கும் நமக்கு அந்த போதை எனக்கே அது இல்லையே, நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப கம்மியான பேர் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பாவா யூஸ் பண்ணுறாரு, ரெகுலராக யூஸே பண்ண மாட்டேன்றாரு. எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா அதெல்லாம்? சரியா? அப்போது என்ன பண்ணணும்? உடம்பு பாபாவோடதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த முகத்தை வச்சு நோட்டீஸ் கொடுக்குறீங்களா? இல்லைங்க பாபா, எனக்கு வீட்டில் தடயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த தடையை உடைக்கிறீங்களா? அதுக்காக முயற்சி பண்ணுறீங்களா? அப்போ அந்த முகம் வச்சு சேவை பண்ணுறீங்கன்னா அது நோட்டீஸ் சேவை, பட வழக்கம், வாரத்தில் 2 நாள் பண்ணுங்கள். சரிங்களா? தனியாக போகிறதுக்கு சத்தியமாக ஷையாக இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சோல் கான்ஷியஸ்லேருந்து கேளுங்கப்பா, அப்போ தான் நமக்கு அது தாரணையாகவே ஆக்சுவலாக வரும். யோகா மட்டும்தான்ப்பா நீங்கள் தனியாக பண்ணணும். சேவை அப்படிங்கிறது நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா 10 தடவை தான் பண்ண முடியும். 11 தடவை சத்தியமாக உங்களால் பண்ண முடியாது, என்னாலையும் பண்ண முடியாது. ஆன்லைன் சேவையாக இருந்தாலும் சரி, ஸ்தூலமான சேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி யாராவது வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 2-3 பேர், மாதாஜியோ சிஸ்டரோ பிரதரோ, அவங்களோட போய் சேவ் பண்ணுங்க. அதான் உங்களுக்கும் சேஃபு, உலகத்தின் பார்வைக்கும் சேஃபு. சரிங்களா? சேவை மட்டும் தனியாக பண்ணாதீங்க. மனசா சேவை தனியாக பண்ணணும். அது வேறு மனசு. நான் சொல்ல ஸ்தூலமான சேவைகள் தனியாக பண்ணக்கூடிய பாபா குழந்தைங்க நான் பார்த்த வரைக்கும் 10வது தடவை பாபா விட்டே போயிடுறாங்க. இல்லைனா பாபா குழந்தை இருப்பாங்க, ஆனால் சேவை பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அவரோட சேவைக்காக என்னோடய உடம்பை நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் சொல்லலாம், சிஸ்டர் எனக்குள்ளே சின்ன சின்ன விகாரம் இருக்குது. ஓகே, அது பிரச்சனை கிடையாது, அது இருக்க தான் செய்யும், அதை விட்டு தள்ளுங்க. அது போகிறதுக்கு தான் இப்போ பாபா வழி சொல்கிறாரு. உடலை வச்சு ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் போகிறீங்கள சென்டருக்கு, அந்த சென்டரில் ஸ்தூலமாக கூட்டுறதோ பெருக்கிறதோ சேர் எடுத்து வைக்கிறதோ ஒரு 1/2 மணி நேரம் உங்களால் என்ன முடியுதோ கை காலை வச்சு அந்த சேவையை ஒரு நாள் செய்ய. ஒரே நாள் சென்டரில் போய் யோகா பண்ண தெரியுது நமக்கு. அவங்க கொடுக்குற போகு சாப்பிட தெரியுது இல்லையா? இல்லை, நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், யாரையும் இந்த குற்றம் சொல்லலை. நல்ல ஃபேன், நல்ல ஜம்முன்னு பாபா எல்லா சென்டரும் சூப்பராக ராயலாக வச்சுருக்காரு. கரெக்டுங்களா? ஆனால் நம்ம ஒரு சேவையும் பண்ணல. ஆனால் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, சில மாதாஜி குமாரிஸ்லாம் சேவைன்னா அப்படியே விழுந்துருவாங்க. 24 மணி நேரம் சென்டரில் இருப்பாங்க. மிகப்பெரிய டிஸ்சர்வீஸ். நான் சொல்கிறது வாரம் 1 நாள் 2 நாள், அதுக்கு மேலே வேண்டாம். இல்லறத்தில் பிஸியாக இருக்கவங்க, இல்லை நீங்கள் எந்த வேலைக்குமே போகல, நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்கீங்க, பாபா தானே, நீங்கள் போய் 24 மணி நேரம் சேவை செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. சேவை செய்கிறது ப்ராப்ளம் இல்லை, ஒரு நாள் செய்யுங்க போதும்ப்பா. இதனால் சில பேர் அப்படியே அங்கே போயிடுறாங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் எதையுமே பண்ண மாட்டேன்னா வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. எடுத்தோடனே அப்படியே அப்படி இருக்கவே கூடாது. ஆக்சுவலாக ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச பாபாவோட சேவையை பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் விடலை, எங்கள் அம்மா அப்பா விடலை, எனக்கு பஸ்ஸில் போக கஷ்டமாக இருக்குது, எனக்கு போகிறதுக்கு ஒரு காரு பைக்கு எதுவுமே இல்லை, காரணங்கள் சொல்ல வேண்டாம். அந்த பிரச்சனை எதுவோ அதை அப்படியே வந்து நீங்கள் பாபாவோட நினைவுலேருந்து ஃபஸ்ட்டு அந்த கர்மாவை கிளியர் பண்ணிடுங்க. பாபாவோட சேவைக்காக நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய காரு, உங்களுக்கு வர வேண்டிய ஜாபு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்கள் ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம், உங்கள் மாமியார் மாமனார் அந்த ஊரை விட்டே போயிடலாம், வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷனே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக பாபாவோட சேவைக்காக அவரே தன்னோட குழந்தைக்காக அந்த விஷயத்தை இழுத்துட்டு வந்துடுவார். இதுதான் மேஜிக் ஆஃப் பாபாவோடையதுன்னு என்னைக்கு அந்த இடத்துல வந்துடுச்சோ அந்த இடத்துல மாயாவோட பவர் ஒர்க்கே ஆகாது. நீங்கள் என்ன தான் நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும், பாவத்துக்கு இப்போ ஒரு குழந்தை பாவம் பண்ணியிருக்கா, அதால் ஃப்ளைட்லேயே போக முடியல, அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்குன்னா அது பாபாவோட சேவைக்காக பாபா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவார். எப்படி காசு வருதுன்னு தெரியாது, எப்படி என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே சால்வ் ஆகிடும். ஆனால் ரெட்டியா, அது கஷ்டமாச்சே.
இப்போ அவர் ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்காரு. ஆஹா, அவர் ஹெல்ப் பண்ண ரெடியாக, ஆனால் விகாரத்தை விட முடியுமா? கொடுத்து பாருங்க பாபா கிட்ட உடம்பு எவ்வளோ மாயம் வரும் தெரியுமா? ஸோ அப்போ மனசை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. மனசார ஹெல்த்தி யோகா பண்ணுறீங்களோ அதை ஒழுங்காக நீங்கள் பண்ண முடியும் உங்களால். அப்புறம் உடல் மூலிமா பாபாவோட சேவை, முகம் மூலிமா நோட்டீஸ் சேவை. சரி, வீடு இருக்குது, வீடை வச்சு என்ன சேவை நான் பண்ண முடியும்? வெளியே ஒட்டுங்கப்பா ராஜயோகா மெடிடேஷன்னு. வீட்டில் கொஞ்சம் அங்கங்கே ரொம்ப வேணாம், அங்கங்கே பாபாவோட ஸ்டிக்கர் ஒட்டுங்க, அது போதும். அந்த வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நீங்கள் ஒரு பூ மார்க்கெட் போகிறீங்க, இதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரே ஒருத்தரை மட்டும் கூட்டிகிட்டு வந்து 7 days கோர்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஜஸ்ட்டு கடவுள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சென்டருக்கு அவங்கள போக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வீட்டில் எடுத்திங்கன்னா அது கூட ஒரு போஜு தான். ஏன்னா அதுக்கு தனியாக பாபா சென்டர் வச்சுருக்காரு, அங்கே தான் நீங்கள் அனுப்பணும். அதுதான் நம்மளோட வேலை. அவங்கள வந்து நம்மளே 7 days கோர்ஸ் எடுத்து, அதுவும் ஒரு விதமான பாவம் தான். அப்படி பண்ணாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அந்த வீடு மூலியமாக ஒரு சேவை. அந்த வீட்டு மொட்டை மாடியில் பாபாவோட கொடி கட்டிடுங்க, அது பாபாவுடைய வீடாக மாறிடும். அப்புறம் என்ன பண்ணலாம்? பொருள், என்கிட்ட ஒரு பணம் இருக்குது, இப்போ உங்ககிட்ட ஒரு 15,000 20,000 நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போதும். ஒரு 1000 ரூபாய், அதில் ஒரு 500 ரூபா பாபா உண்டியில் போடுங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு நோட்டீஸ் அடிங்க. அழகாக, அதாவது டிஃப்ரெண்ட்டாக சின்னதாக அழகாக ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அழகாக இங்கிலீஷில் எழுதி கீழே உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்கோ அந்த சென்டரோட அட்ரஸை கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதிலே ஃபோன் நம்பர் இருக்கோ, அவங்க ஃபோன் பண்ணி பாபாவோட குழந்தையா அவங்க போகிறது பாபா கையில் இருக்குது. ஸோ இது பொருளாதார சேவை நம்ம பண்ணிடலாம், வீடு மூலிமா சேவ் பண்ணிடலாம். இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே அந்நியாக இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பவர்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், கரெக்டாக 9 நிமிஷம் ஈவினிங் யோகாவில் நீங்கள் சென்டரில் யோகா பண்ணக்கூட அந்த வீட்டை சுற்றி பரமாத்மாவோட ரெட் கலர் வைப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னு யோகா பண்ணிங்கன்னா, ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களாக மாறிடுவாங்க, உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க. அந்த வீடு பாபாவோடையது, உங்களோடையது கிடையாது. அந்த வீட்டில் யாரும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்கன்னா கூட நீங்கள் டெய்லி ஒரு மாதம் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு பரமாத்மாவோட வைப்ரேஷன் கொடுக்க மனசார நீங்கள் பாபாவோட வீடு நினைக்க அந்த வீட்டில் இருக்க வாயுமண்டலம் மாறிடும். அவங்க கறி மீன் சாப்பிட மாட்டாங்க, குடிக்கிறாங்க யாராவது அப்படின்னா தண்ணி அடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாபாவுக்கு வாக்குறுதி கொடுங்க, பாபா இந்த வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் உங்களோட சேவை செய்யணும், இந்த வீட்டுக்கு மேலே கொடி கட்டணும். இதுக்கெலாம் தைரியம் இருக்கான்னு ஆக்சுவலாக இப்போ நான் பேசும்போது எனக்கு பாபா சொல்கிறாரு, இதுக்கெலாம் தைரியம் இல்லை. ஏன்னா வந்து எனக்கே இது இப்போ நான் சொல்லலை, ஆக்சுவலாக மூலியமாக பாபா சொல்கிறாரு. சொல்லும் போதே எனக்குள்ளே ஒரு குரல் கேட்குது, உனக்கு தைரியம் இருக்கா குழந்தைன்னு என்கிட்ட ஆக்சுவலாக அது கேட்குறாரு. ஆனால் இது வந்து சாதாரண நான் சொல்கிறதுல ஈஸியில் முடியாது தான் ஒத்துக்கிறேன், ஆனால் முடியும்னு நினச்சா முடியும். ஏன்னா அது சேலஞ்சு. அதாவது அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் அதை மாட்டிப்பீங்கன்றதை விட கொடுத்துட்டிங்க ஒன்ஸ் அப்படின்னா உங்களோட விடவே மாட்டார். நீங்கள் விகாரத்துக்கு கொஞ்சம் போனீங்கன்னா கூட தர்மடி உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் யோசிச்சு கொடுங்க, சாதாரண விஷயம். ஆனால் அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோ, சொர்க்க வாழ்க்கை இங்கே வரலாம். ஆனால் அந்த விகாரங்கள் நமக்குள்ளே ஆக்சுவலாக இருக்கக்கூடாது, அப்போ தான் அதை அவர் எடுத்துப்பார். புரியுதுங்களா? உடல் மூலிமா ஃபஸ்ட்டு மாயா வருது, 2வது மாயா வருது, நீங்கள் அதை சுவைச்சிட்டிங்க அப்படின்னா அது அவருடையதாக இழந்துரும். அது என்ன தான் மாயம் வந்தாலும் அப்பையும் ஐயோ இது பாபாவோட உடம்பு, நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதே, திட்டக்கூடாதே அப்படின்னு பயம் வந்துச்சுனாலே நீங்கள் பாதி ஆட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். பயமே வரலன்னா சுத்தமாக அவர் கொடுக்கறது நம்ம கொடுக்குறோம், பரமாத்மா எடுக்க மாட்டேங்கிறாரு, அதுதானே பிரச்சனை. சும்மா வாயால் உடல் மனசு எல்லாம் பாபாவோட பேர் 1000 தடவை 1,000,000 தடவை சொன்னால் கூட மனுஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அதானப்பா பிரச்சனை. ஏன்ப்பா ஒவ்வொரு வீக்கமும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க யோகா பண்ணுறதுக்கு, எவ்வளோ புருஷார்த்தம் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. உள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்குது, அவ்வளோ குப்பை இருக்குது. ஒன்ஸ் பாபா உங்கள் உடம்பை, மனசை, பொருளை, வீட்டை, உறவினர்களை, அலௌகிக்கம் எல்லாமே A to Z நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சுகமாக கொடுக்கும். உறவுகள் சுகம் கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாபா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சுகத்தை நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. என்னுடைய இதுன்னு எதுவுமே இல்லை. ஒரு உண்மையான பாபா குழந்தைங்க மேலே சொத்தே இருக்காதான். ஒரு சூரஜ் பாய் கிளாஸில் அவர் சொல்லியிருந்தார். இது அவ்யக்தவாணியில் சொல்லியிருந்தாரா இல்லை அந்த பிரதர் சொல்லியிருந்தாரு, அது உண்மையிலேயே வாணியில் அவர் சிவன் சொல்லியிருந்தாரு. நான் இது வரைக்கும் படித்தது கிடையாது. உண்மையான பாபா குழந்தைங்க மேலே ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி எதுவுமே இருக்காதான். அப்படி அவங்க அம்மா அப்பாவோடது, அவங்க அண்ணனோடது, ஹஸ்பண்டோடது அப்படி தான் இருக்கும். அப்போ என்னுடையது அப்படிங்கிற அந்த விஷயமே
நமக்கு என்ன பண்ணுது, பேர துக்கத்தை தருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலாக, ஓகேங்களா. நல்ல கோடிக்கணக்கில் ஆக்சுவலாக ஆடி காரு, பென்ஸ் காரு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க மாமனார் வந்து கார் மாற்றிக்கிட்டே இருப்பானா. அவங்க பையனோட ஒய்ஃப் தான் இவன், என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆனால் கொஞ்சம் சீனியர் அந்த பொண்ணு 2 வருஷம். சும்மா பேச்சு வாக்கில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் வந்து ரொம்ப கோடீஸ்வரங்க, ஓகேங்களா. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஜாலி தான் அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக வந்து நிம்மதியாக தூங்கவே இல்லையா. அவ்வளோ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆக்சுவலாக ரொம்ப ராயலாக அழகாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறது என்னென்னா, தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கான், பிஸ்னஸ் பற்றி யோசி அப்பப்போ அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவாங்களாம். ஒய்ஃப் கிடையாது, ஹஸ்பண்டு. அது அது என்னென்னா, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் வந்து அந்த பிரதருக்கு வந்து அன்னியானி தான், ஆனால் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. ஏன் நிம்மதி இல்லை? வெளியிலேருந்து பார்த்தா என்ன தெரியுது, ஆடி கார் போய், பென்ஸு கார் போய், பங்களாப்பா, அழகாக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அடிக்கடி பிஸ்னஸ் டூர்லாம் போவாங்க, செம்மையாக வாழ்றா என் மனுஷன். இத்தனைக்கும் அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, அவங்க தம்பி எல்லாம் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸே ஆக்சுவலாக பண்ணுறாங்க. பரம்பரையாக வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துமே 1 வருஷம் ஆச்சு தூங்கி, அப்புறம் நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், இப்போ சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. சரி, நிம்மதி எப்படிப்பா வரும்? ஒரு மனுஷனுக்கு நிம்மதியாக திருப்தி தான்ப்பா. ஒரு திருப்தி இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது. ஸோ எல்லாருமே வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, அதுக்கு கிராட்டிடியூடாக இருக்குமா அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அதுக்குன்னு முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் என்னுடையது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சொன்ன ஈஸி தான், எனக்கும் சரி தான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஆசையே இருக்கக்கூடாதுப்பா. ஒரே வார்த்தையில் நான் ஒரு சின்ன ஆசை கூட இருக்கக்கூடாது. ரோட்டில் போனீங்கன்னா கூட அந்த எதுலேயுமே பார்வையும் ஈடுபடக்கூடாது. கார் செம்மையாக இருக்குல்ல, செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காங்க, அதெல்லாம் வந்து எதுவுமே அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வாங்க வரும். சரிங்களா? அப்போது என்னுடையது அப்படிங்கிற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இருக்குது. எப்படிப்பா சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னுடைய ஒரு சிவன் தான், அவருக்கு தெரியாதா? ஆனால் டெஸ்ட்டு வைப்பார், சாதாரண கிடையாது. மனசார கொடுக்கறதுக்கு மாயா விட மாட்டான். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்களோ, சிம்பிள்ப்பா, அது மூலிமா நீங்கள் சேவை மட்டும் பண்ணிடுங்க, அவ்வளோதான்ப்பா. அவரோட சேவைக்காக நீங்கள் கொடுங்க, எல்லாத்தையுமே கொடுங்கன்னா என்ன, எல்லாம் அப்படியே நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் அப்படியே போய் சென்டரில் கொட்டுங்கன்னு கிடையாது. எந்நேரமும் சென்டரில் உட்காந்து சேவை பண்ணுங்கன்னு கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு கை கொடுங்க, அவ்வளோதான். பாபாவுக்கு, பாபாவோட சேவைக்காக கொடுங்க. அவரோட சேவைக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, நல்லா கொடுத்துட்டே இருக்கீங்க, பாபா டெஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் நல்லா பாஸ் ஆகுறீங்க. நீங்கள் பாபா வாணியில் சொல்லியிருந்தாருல்ல, காமம் கோபம் எவ்வளோ சூழ்நிலைகள் ஆடலாம், மனுஷங்க மாறலாம், ஆனால் என் குழந்தையோட அந்த உறுதித்தன்மை மட்டும் மாறக்கூடாதுன்னு பாபா வாணியில் சொல்லியிருந்தார். இந்த உறுதித்தன்மை, அந்த திடத்தன்மை, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றியினோட திருப்தியாக இருங்க, நிம்மதி கிடச்சிடும், அவ்வளோதான். திருப்தி இல்லாத இடத்துல தான் நிம்மதி இல்லை, என்னுடையதுன்னா நிம்மதி இருக்காது. அப்போ லாஜிக்காக யோசிக்கலாம். ஒவ்வொரு பாபா வீடும் மதுபன் உட்பட எப்படி அவ்வளோ சூப்பராக பாபாவோட சென்டர் எல்லாமே இருக்கே. சுங்குவாச்சத்திரம், மதுரையில், கோயம்புத்தூரில், சேலமில், ஈரோட்டில், எங்கே பார்த்தாலுமே ஆக்சுவலாக வந்து பாபாவோட சென்டர் எப்படி இருக்குது அது யாருடைய ஆக்சுவலாக ஏப்பா சிஸ்டர் சம்பாதிக்கிறாங்களா என்ன? ஏன் நம்ம லௌகிகலையே அந்த மாதிரி யாருக்குமே அந்த மாதிரி வீடு எனக்கு தெரிஞ்சு இல்லைப்பா. லிஃப்டெல்லாம் ஒரு பிகே வீட்டில் கூட எனக்கு பெரிய பெரிய கோடிஷங்க வீட்டில் வேணால் இருக்கும். அப்படி தானே ஒவ்வொரு பாபா வீட்லேயும் இப்போ 50 லட்சம் 40 லட்சம் கார் இருக்குது. யார் சிஸ்டர் பிரதரு வேலைக்காக போகிறாங்க? போகிறதே அவங்களாம் கிடையாது. அப்போது அவங்க வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருது என்னோட இதில் பாபாவோட சேவை எப்படி நடக்குது. சாப்பாடு மதுபனில், பார்க்கு, அங்கேயே வந்து பால், ப்ரெட்டு, காய்கறிகள் எல்லாமே அங்கேயே விளையுது. அப்படியே சோலார் சிஸ்டம் கோடிக்கணக்கில் வந்து குவியுது பாபாவோட வீட்டில். இன்னமும் பாபாவோட வீடு நிறைய கட்டிகிட்டே இருக்காங்க, இன்னார்கேஷன் நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அது பாபாவோட இது வெளிப்படையாக தெரியுது. லௌகீகத்தில் இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்களுக்கு அது என்னுடைய இதுன்னு இருக்கனால வீட்டில் செல்வ செழிப்பு வர மாட்டேங்குது.
எனக்கு ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை, நான் அதனால மதுபன் போனால் நீங்கள் ஃபெயிலு. இல்லை நான் பாபா வீட்டுக்கு போகிறேன் அதனால இந்த ஃப்ளைட்டை நான் யூஸ் பண்ணேன்னா அப்போ பாஸு. நீங்கள் பாபா வீட்டுக்கு போகிறீங்க, அதில் ஒரு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, அந்த ட்ராவலில் நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சால் ஃபெயிலு. இல்லை நான் பாபா வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சி நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சால் பாஸு. எல்லாமே பாபா உன்னுடையது என்னுடையது எதுவுமே இல்லை. பாபாட்ட சொல்லுங்கள், பாபா எனக்கு என்னத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசைகள் இருக்குது, பாபாட்ட பேசுங்க, என்ன நீங்கள் எடுத்துக்கோங்க பாபா, வாங்க. இப்படி கெஞ்சாதீங்க பாபாட்ட, ப்ளீஸ் பாபா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, அப்படி கெஞ்சாதீங்க. ஜான்சி சிஸ்டர் அழகாக சொல்லியிருந்தாங்க, லாயர் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து லாயர்கிட்ட போய் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை பாஸ் பண்ணிடுங்க, ப்ளீஸ் இந்த பிபிஎல்ல பாஸ் பண்ண கெஞ்சினா காமெடியாக இருக்கு. என்னன்னா இவன் காமெடியாக தானே இருக்கும். ஐஏஎஸ் படிக்கிற அந்த டியூஷன் சென்டரில் போய் டெய்லி 100 தடவை நமஸ்காரம் பண்ணுறீங்க, நான் ஐஏஎஸ் ஆக்கிடுங்கன்னு. படிக்கணும்ல. அப்போது ஒரு நீங்கள் வந்து இப்போது வந்து மனசா சேவை பண்ணுறீங்க, உடல் மூலியமா பொருளாதாரம் மூலியமா பாருங்கள். ஒரு வானிலை பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு ஆத்மா சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட இனிமையான பாபா, இனிமையான பாபா வாங்க, அதாவது மேரா பாபா, அப்பான்னு கூப்பிடுங்கப்பா, தயவு செஞ்சு யாரும் பாபான்னு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். எனக்கே அந்த பழக்கம் வந்துடுச்சு. கொஞ்சம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கோ, நீங்கள் என்ன மதர் டங்கில் பேசுகிறீங்களோ அதில் அப்படி கூப்பிட்டாதான்ப்பா உங்கள் மனசு ஆள் மனசு திறக்கும். என்னையும் உட்பட நானுமே ஆக்சுவலாக பாபா பாபான்னு சொல்கிறேன், அது உள்ளே போக மாட்டேங்குது. பாபானா சிவனோட பேர் அப்படின்னு தான் இருக்குது ரெக்கார்டிங்கில். ஏன்பா சின்ன வயசுலேருந்து மதர் டங் என்னவோ அதில் நீங்கள் எதில் வந்து வீட்டில் சில பேர் தெலுங்கு பேசுவாங்க, சில பேர் மலையாளம் பேசுவாங்க, நீங்கள் என்ன மதர் டங்கில் பேசுகிறீங்களோ அதில் பாபாவை பேசுங்களேன்ப்பா. ஏன் என்னையும் தான் சொல்கிறேன், பாபான்னு தான் வருது. இல்லை இனிமேல் அப்பான்னு தான் நான் கூப்பிட போகிறேன், சரிங்களா? இனிமையான அப்பா. அப்போது டேடி அப்படியே என்னோடய லவ்கிங் அப்பாவே நான் ஆக்சுவலாக டேடின்னு கூப்பிட்றேன். ஆனால் எனக்கே அசிங்கமாக இருக்குது. ஒரு நாள் கூட நான் சிவனை டேடின்னு கூப்பிட்டதில்ல. எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா? சரி நம்ம போய் பாபான்னு கூப்பிட்றோமே. நான் தான் யோசிச்சேன், எப்போ இவரை போய் நான் டேடின்னு கூப்பிட்றேனே. ஒரு நாள் என் தந்தையை என் சிவனை டேடின்னு அழுகையாக ஒரு நாள் தான் கூப்பிட்டு அழுக வருது. ஆனால் பாபான்னு கூப்பிட்டா எனக்கு அழுகையாக வர மாட்டேங்குது. பாபா அப்படிங்கிறது ஒரு அடமொழி, அவ்வளோதான். அடமொழி மாதிரி தான் இருக்குடா பாபா பாபான்னு. நல்லா தான் இருக்குது, சத்தியமாக நல்லா இருக்குது, அது தப்பெல்லாம் இல்லை. பாபான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு எது சப்கான்ஷியஸில் உள்ள ரெக்கார்டிங்களோ நீங்கள் அதுபடி கூப்பிட்டாதான்ப்பா ஆள் மனசை எடுத்து மாயை வின் பண்ண முடியும். அப்பா அப்பா டேடி வந்து வாங்க, என் கூட வாங்க, பாருங்கள் இவ்வளோ காசு இருக்குது, சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவர்கிட்டே சொல்லுங்கள், அவரை வந்து டேடியாக பாருங்கள், பெஸ்ட்டு, சரிங்களா? உங்கள் கூட டேடி வச்சுக்கோங்க, பாபாவோட சேவை அப்படி வச்சுக்கலாமா? ஓகே. அதாவது டேடியை கூப்பிட்றீங்க, 2 பாபா இருக்கார், ஒரு சும்மா நார்மல் பாபா, அதுவும் சிவன் தான், ஆனால் உயிரோட்டமான ஒரு டேடி, ஓகேங்களா? அவர்கிட்ட என்ன பண்ணலாம், டேடி இந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ காசு, ஓகே ஒரு 5000 நீங்கள் ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாபில் சம்பாதிச்சிருக்கீங்கன்னா சரி இந்த 4000 நான் எடுத்துக்கிட்டுமா? அப்பாருங்க எனக்கு பாபா தான் வருது. அப்பா கேட்பாரு, ஏன் உனக்கு 4000? இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்குது, சரி ஓகே. ஆனால் வந்து நம்ம பாபா குழந்தைங்களோட சேவைக்காக, எப்பயுமே பாபா சேவைன்னு சொல்லுங்கள், பாபா குழந்தைங்களோட சேவைக்காக நம்ம 1000 என்ன பண்ணலாம். அப்போ அப்பா ஐடியா கொடுப்பாரு, சரி 500 நீ உண்டியில் போடு அப்படின்வாரு. அப்போ அந்த 500 வச்சு நம்ம இந்த நோட்டீஸ் அடிக்கலாம், சின்னதாக அழகாக நம்ம கீழே வந்து நம்ம அழகாக வந்து நம்ம எங்கேயோ போத்தீஸ், சென்னை சில்ஸு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் விஐபியாக இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போது ஒரு நோட்டீஸே 4-5 ரூபாய் ஆகும். அப்போ அது நம்ம உரையாடி நம்ம சென்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ் அந்த சிஸ்டரோட நம்பர் கொடுத்துட்டோன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம், அவ்வளோதான். இருந்துச்சு நம்ம பக்கம் நம்ம வர வைக்கல, பாபாவோட பக்கம் திருப்புறோம், அவ்வளோதான். இனிமையான அப்பா வாங்க, வந்து என் மனசை யூஸ் பண்ணுங்கள், மாயா இருக்கான், உடலை யூஸ் பண்ணுங்கள், ஸோ எல்லாமே உங்களுடையது அப்பா. அப்போ போய் ஈஸ்வரான்னு கூப்பிடுங்கப்பா. எது நீங்கள் ஆழமாக ரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு அவர் கூப்பிடுங்கப்பா. அப்போ தான் அது கொஞ்சமாவது ஒரு கடவுளுங்கிறத உணர்வே நமக்குலாம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்போது இனிமையான அப்பா, இனிமையான டேடி வாங்க. அவரும் பதிலுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம கூட ஆக்சுவலாக வந்து பேசுவார். அப்போ பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பாபா இந்த மாதிரி அதாவது அப்பா இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், இந்த வாங்க சமைச்சி கட் பண்ணுங்கள், வாங்க வாங்க என் கூட பாத்திரம் தேங்க, சரி இன்றைக்கி எப்படி போச்சு நாள், இன்றைக்கி எத்தனை குழந்தைங்கள மீட் பண்ணிங்க, அதெல்லாம் வந்து. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். அவர் கூட பேசுகிறதுக்கு, அவர் நம்ம கூட பேசுகிறதுக்கு, அவர் நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து
ஒரே ஒரு 2 விஷயம் தான். ஒண்ணு என்ன தெரியுமா? வெட்டொன்னு துண்டு 2 ஷார்ட்டா சொல்லிடுறேன்ப்பா. இந்த உலகத்து மேல சின்ன விகாரத்தின் ஆசை கூட இருக்கக்கூடாது. எழுதி வச்சுக்கோங்க. வெளிய போனா பார்க்குறது. எதுவுமே இருக்கக்கூடாது. டாட்ல இருக்கணும். அப்ப இது நடக்கும். நான் சொன்னது எல்லாமே சாத்தியம். 2வது என்னுடைய இதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆசையே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தின் மீதும் உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது. சோல் கான்ஷியஸ் பாபாவோட இதில யாருக்கு ஆசை இருக்கோ, அவங்க பின்னாடி நிழல் மாதிரி பாபா எல்லாமே குடுப்பாரு. இதுதான் வந்து ரியாலிட்டி. இது பண்றதுக்கு விகாரம், ஆசைகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அத நீங்க சுவைக்கவே கூடாது. 2வது என்னுடைய இதுவேல எல்லாமே பாபாவ நம்பி, பாபாவோடதுன்னு திரும்ப திரும்ப சொல்லி அத ரெக்கார்டிங் பண்ணீங்கனாலே போதும். நம்ம ஈஸியா ஆக்சுவலி 108க்கு போயிடலாம். பெருசா ரொம்பலாம் நம்ம கற்பனை பண்ண தேவையில்ல. இது 2 யாரும் ஃபாலோ பண்றாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்க தூய்மையாயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க இனிமையாயிடுவாங்க. எல்லாமே பாபாவுடையது அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துல பாருங்களேன், அந்த பாபாவுடையதுன்னு அப்படின்னு வந்துருச்சுன்னா, அவருடைய பொருள் மீது கை வைக்கிறதுக்கு இந்த மாயக்கு ரைட்ஸே கிடையாது. அருகதையும் கிடையாது. ஒரே வார்த்தை. அவனுக்குலாம் ஒரு ஒரு துளி அருகதை கூட அவனுக்குலாம் கிடையாது மாயாவுக்கு. அவருடைய பொருள்னா அது வேற லெவல். ஓகேங்களா? அவருடையது சொர்க்கம். அதனால மாயா இல்ல. துவாபரிகம் அவருடையது கிடையாது. ஆனா என் உடம்பு பாபாவுடையது இல்லையா? பாபாவுடைய உடம்பு, பாபாவுடைய மனசு, பாபாவுடைய புத்தி, பாபாவோட கை. பாருங்க எனக்கே பாபான்னு தான் வருது. நானே என்னை மாற்றிக்கினேன் ஆக்சுவலாக. அப்பாவுடையது எல்லாமே சிவ பரமாத்மாவுடையது அப்படின்னு எல்லாமே அவருடையது ஒரே நாளில் வராது. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா யோகா பண்ணணும், நீங்களே மனன சிந்தனை பண்ணணும், எப்படி நம்ம அவர்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ அவருடையது அப்படின்னு சொல்லி அந்த அவருடையது நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதை வந்து பாபாவோட சேவைக்கு கொஞ்சம் ஈடுபடுத்துங்க. அப்போ பாபாவோட சேவைக்கு நீங்கள் ஈடுபடுத்துனீங்களா, இப்போ மாதம் நீங்கள் 1000 ரூபாய் பாபாவோட சேவைக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு டைம் உங்களுக்கு பணம் வராத சூழ்நிலை வந்துச்சுன்னா, நீங்கள் செஞ்ச பாவ கர்ம கணக்கு அங்கே வந்து உங்களை மோதிட்டுருக்குன்னா, என்னடா என் குழந்தை 1000 ரூபாய் கொடுக்கலையே இந்த மாதம் பாபா வந்து எட்டி பார்ப்பாரு. என்னடா அப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த மாயாவை அவரே ஃபைட் பண்ணி உங்களுக்கு அந்த பணம் வந்து கரெக்டாக வந்துடும். அப்போது என் குழந்தை பாரு பணம் இல்லைனா கூட 1000 ரூபாய் கொடுக்குதுன்னு இன்னும் என் குழந்தைக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கணுன்னு பணத்தை அதிகப்படுத்திகிட்டே இருப்பார். சரிங்களா? ஸோ ஜாதக பிரகாரம் நீ செஞ்ச பாவத்துக்கு இதாண்டி தண்டனை அப்படின்னு மாயா சொல்கிறான். ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு, ஜாதக கட்ட நடுவில் வந்து உட்காந்துக்கிறாரு. அதான் சொல்லுவாங்க, குரு பார்வை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருமா. ஸோ சத்குருவே குரு கூட கிடையாதுப்பா. சத்குரு மகாதேவரே ஜாதக கட்ட நடுவில் வந்து உட்காருவார் நம்ம பிகேஸோட வாழ்க்கையில். அவர் உட்காந்துட்டாருன்னா போதும், 9 கிரகங்களும் ஒன்றாக அமைஞ்சு பாபாவுக்கு தான் சேவை செய்யுது, நம்ம கிடையாது. அவர் கூட இருக்கிறனால எனக்கு அந்த 9 கோள்களும் அந்த விநாயகர் பாட்டுக்கும் இதுக்கும் நல்லா மேட்ச் ஆகும். 9 கோளுமே ஒன்றாக வேலை செஞ்சு அது சுகத்தை தான் கொடுக்கும். பாபாவுடைய குழந்தைங்களுக்கு பாபா தான் ஃபஸ்ட்டு உட்காடுறாரு, சத்குரு. அவரோட மடியில் உட்காடுறவங்க தான் விநாயகர். அதனால தான் அந்த பாட்டு மகிமையெல்லாம் 7 பண்ண பாவத்துக்கு தொடப்பக்கட்டையால் ஆக்சுவலாக அடி வாங்கணும் மாயக்கிட்ட. ஆனால் அவருடைய மடியில் உட்காந்து தொடப்பமாக வருது. அவ்வளோ கேவலமான மாயா வருது நம்மளை நோக்கி. காமம் அப்படியே இந்த பக்கம் சிரிப்பு, அந்த பக்கம் தொடப்பம், அந்த பக்கம் என்னென்னமோ அழுக்கெல்லாம் வந்து விழுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு அப்படியே கேவலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாயா. அப்படியே ரொம்ப பயமாக இருக்கும் ஒரு சில டைம் இந்த பாபா குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தொடப்பம் பூவாக மாறுது. ஐயோ செருப்பு என்னன்னே தெரில, திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்க தாமரையாக மாறுது. என்னடா அது அப்படியே அது எப்படின்னா அப்படியே அங்கேருந்து வரும்போது செருப்பாக தான் வருது, அதுதான் ஃபேக்ட். ஆனால் அடிக்காது என் மேலே. அது அடிக்கிற நேரத்தில் அதை அப்படியே பூவாக பாபா மாற்றிடுவார். ஏன்னா என்னை அடித்தா சிவன் அடித்த மாதிரி, ஏன்னா நான் அவரோட மடியில் உட்காந்துட்ருக்கேன். அதனால தான் வந்து தீர்த்த ஸ்தலத்தில் இந்த எந்த ஒரு இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒரு சனீஸ்வரன் குருக்கு தீர்த்த ஸ்தலம் இருந்தால் சிவனை வழிபட்டுட்டு தான் அங்கே போய் வழிபடணுமா. எவ்வளோ கெத்து. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி தெரியுமா, ஃபஸ்ட்டு தேவி தாயார் தான், அதுக்கப்புறம் தான் சிவன் சுந்தரேஸ்வரர். ஸோ இந்த எல்லா இயற்கை அனைத்து தத்துவங்களும் நமக்கு சேவை பண்ணும். எப்போது நீங்கள் விகாரமே எனக்கு வேண்டாம் அவன், நீ தான் மாவன் எனக்கு வேணும், விகாரம் வருது, இப்போ என்ன பண்ண முடியும், இந்த விகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்னோடது எல்லாம் பாபாவோடது முழுமையாக சரணாகதி அடையுது. அந்த 100% தான் கர்மாதீத் ஸ்டேஜ். 1 2 3 4 5 அப்படி 100 போகணும். 100 போயிட்டு முழுமை அடைஞ்சிட்டிங்க, பாபாவோடையதா 100க்கு 100 வெளியே பாபா உங்களை தூக்கிடுவார். ஸோ ஒரு சில பேர் பயப்படுவாங்க, ஈவில் சோல்ஸ்லாம் உடம்பு வந்துடுமோ, நீ எதுக்குப்பா அது ஈஸியில் சொல்கிறது. ஓகேங்களா? டெஸ்ட் வைப்பார் பாபா ஈவில் சோல். அப்போது ஒரு ஈவில் சோல் பார்த்து நீங்கள் ஏன் பயப்படணும்? இப்போ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துட்டான், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, ஃபேமிலிலேயும் யாரும் இறந்துட்டாங்க, ஏன் பயப்படுறீங்க? காலையில் அமிர்த பண்ணுறீங்க, அதான் பாபாவோடைய உடம்பாச்சே.
அதை போய் வாரம் வாரம் சேவ் பண்ணுறீங்க, நோட்டீஸ் கொடுக்குறீங்க. இதெல்லாம் பண்ணால் தான் பாபா எடுத்துப்பார். சும்மா சொன்னாலாம் எடுத்துக்கவே மாட்டார் பாபா. அப்போது உள்ளே வந்துருமா? அந்த ஈவில் சோல் கிட்ட வரத்துக்கு கூட அதுக்கு அருகதில்லை. ஆனால் பண்ண பார்த்துக்கு அது வரணும். அதுதான் ஒரு பாபா குழந்தையோட இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன சுவாரஸ்யம்னா, இந்த குழந்தை அந்த பாபாவோட சேவை செஞ்சு அந்த உடல் பாபாட்ட போயிடுச்சு 50%. அப்போ அந்த ஈவில் சோலோட அட்டாக் அந்த குழந்தைக்கு வர மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா போதும், அப்பான்னு இந்த குழந்தை கத்துனா போதும், அவரே இறங்கி வந்து அந்த மாயாவை ஃபைட் பண்ணக்கூடிய அழகான ஒரு வார்த்தை பைபிள் இருக்குது. அது என்னன்னா, ஜீசஸ் ஹிம்செல்ஃப். அதை ஜீசஸ் அப்படிங்கிறது அது பரமாத்மா தான். கிருஷ்ணர் எப்படி வந்து நம்ம பரமாத்மான்னு சொல்கிறோமோ, அவங்க வந்து ஜீசஸ் ஹிம்செல்ஃப் ஃபைட் அதாவது சாத்தான்ஸ் பேட்டில் கர்மா ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்னென்னா, கடவுளே இறங்கி வந்து சைத்தான் கூட சண்டை போடக்கூடிய குழந்தைங்க யார்? 108 பேர் தான். ஸோ அதை இவங்கெல்லாம் போட மாட்டாங்க, பாபா போட்டுருவார். அதாவது பாபாவே எல்லாத்தையும் பார்த்துப்பார், அவரே எல்லாமே பார்த்துப்பார். அப்படியே ஏதாவது சூழ்நிலை இருந்தாலும் இப்படி எல்லாம் மாற்றி அப்படியே உங்களுக்கு என்ன, அதாவது என் குழந்தைக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன பிடிக்கும், அது எப்படி யோசிக்கும் நமக்கே தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அதுக்கு என்ன வேணும் அப்படி பார்த்து பார்த்து எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஒரு ஸ்தூலமான ஒரு குழந்தைக்கு அப்பா வந்து பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என் குழந்தைய பார்த்து பார்த்து, இந்த குழந்தை இப்படி பண்ணணும், என் குழந்தை இப்படி பண்ணணும், அப்படி இங்கே இருக்கணும், இப்படின்னு அவர் மண்டையை போட்டு யோசிக்கணும். நான் ஏன் யோசிக்கணும்? அவர் யோசிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் யோகா பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக மேனிஃபெஸ்டேஷன் ஒரு சில விஷயம் பண்ணணும். எனக்குள்ளே இருக்கிற எனக்கு நீ வேண்டாம் விகாரமே அப்படி வெறுத்து ஒதுக்கணும். இந்த மாயாவோட உலகத்தை வெறுத்து ஒதுக்கி நான் இருக்கிறதே என்னோட பக்தர்களுக்கான சேவைக்காக நான் இந்த உலகத்தில் பிரவேசம் ஆயிருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு ஸ்லைட்டாக அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா ராயலாக வாழலாம். இல்லைனா கொஞ்சம் அடி வாங்கி மிதி வாங்கி அதுக்கப்புறம் பாபா கிட்டே போகலாம். இல்லை சிஸ்டர் ஃபுல் விகாரமும் வேணும் அப்படின்னா அவ்வளோதான், க்ளோஸ், நீ ஆளே இல்லாமல் போயிடுவ. அப்படி தான். ஸோ இப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு விகாரம் வேணும், அதுக்கப்புறம் நான் பாபாட்ட வரேன்னா ஆல் க்ளோஸு. இல்லை சின்ன சின்ன விகாரம் வேணால் அப்போ தண்டனை அனுபவிச்சுக்கோ. இல்லை சின்ன விகாரம் கூட வேண்டாம் பாபா, எழுதி கொடுங்க, டெய்லியும் எழுதிட்டே இருக்கணும், பாபாட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவும் பாபாவுடையதுப்பா, என்னுடைய எதுவுமே இல்லை, பாபாவுடையது. நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கீங்கப்பா, சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. உங்களை பார்த்து யாரும் ஒரு பிகேஸே பொறாமப்படுறாங்க, இல்லை நான் பிகேஸே பொறாமப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பாபாட்ட, ஒரு 50% வந்துடுச்சு. நினச்சி பாருங்களேன், அது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அது பாபாவோட பொருள். அந்த பொருளை பார்த்து ஒரு பிகேஸோ நான் பிகேஸோ பொறாமப்படுறாங்க. நம்ம வந்து அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, அவங்க பொறாமப்பட்டது ஈஸ்வரனோட பொருள் இல்லையா? ஈஸ்வரனோட பொருளை பார்த்து ஒருத்தவங்க பொறாமப்படுறாங்கன்னா நார்மலாக வந்து 100% கர்மா இல்லை, 1000% கர்மா அவங்க தலையில் பாவசுமையாக முடிஞ்சிடும். அந்நியானையாக இருந்தால் ஒரு 200%. ஒரு பிகே, ஏன்னா பிகேவே ஒருத்தவங்களை பார்த்துட்டு பொறாமப்பட்டாங்க அப்படின்னா அது குழந்தை உண்மையாக தூய்மையான மனசோட அதை அர்ப்பணம் செஞ்சு பாபாவோட சேவை பண்ணுது அப்படின்னா நம்ம யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க இந்த உலகத்தில், கந்திஷ்டி அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கந்திஷ்டி பொறாமல் கூட ஈஸ்வரனோட பொருள் மேலே வச்சு அது சிவன் தண்டனை கொடுக்கவே மாட்டார். அது ஈஸ்வரனோட பொருளாக இருக்கும் பொழுது அவங்களே வந்து மாயை அட்டாக் பண்ணி அவங்களே மனசு வந்து திருந்திடுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம மற்றவங்கள பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த குழந்தை தூய்மையாக வாழுது. ஆனால் தூய்மை இல்லை அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் அந்த குழந்தைக்கு சுற்றி நடக்கும். அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இந்த ஸ்தூலமான விஷயங்கள் கிடையாது. நம்ம ஆத்மாவை க்ளீன் பண்ணணும், சூக்ஷ்மமான விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அப்போ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 50% கர்ம யோகியாகவும் இருக்கணும். மைண்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ எந்த விஷயம் வந்தாலும் பாபா பார்த்துப்பாரு. நான் இன்றைக்கி சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக எனக்கு பாபா என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சுட்டு நான் வாழ்ந்தால் நம்ம தான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். எல்லாம் இருந்துமே அடுத்துன்னு போகிறவன் பிச்சைக்காரன் தான். சரிங்களா? ராஜரிஷினா இதுக்கு பேர் தான். என்னோடது எதுவுமே இல்லை, எல்லாம் பாபாவுடையது. பாபாவுக்கு தெரியும். சிஸ்டர் உமா சிஸ்டர் ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்க. உக்ரைனில் ஆக்சுவலாக ஒரு சென்டரு ரொம்ப கஷ்டப்பட்டு, அது வாடகை தான். உக்ரைனே எந்த இடம் தெரிலப்பா எனக்கு சரி, ஆனால் வெளிநாடு தான் கன்ஃபார்ம். உமா சிஸ்டர் சொன்ன கதை, உமா சிஸ்டர் கிடையாது அந்த சீனில். ஒரு சிஸ்டர் ஃபாரினில் பாபா குழந்தை, அவங்க சரண்டர் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வாடகை எடுத்து பாபாவோட எல்லாமே நடத்தி ஒரு நல்ல ஒரு சூப்பராக கூட்டம் வரக்கூடிய அந்த வீட்டில் திடீர்னு ஓனர் வந்து நீங்கள் வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அது வந்து பாபாவோட சென்டராக தான் வச்சுருந்தாங்க.
இவங்க 1 மாதம் தான் டைம் கேட்டாங்க. அவங்க இல்ல முடியாது. நீங்க 2டே வாரத்தில காலி பண்ணணும். எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா என்னோட ஃபேமிலி ஒரு விஷயத்துக்காக இந்த வீடு வேணும். நீங்க கிளம்பிருங்கன்னு தன்மையா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கவலையா இருந்தது. என்னடா இது இங்க நல்லா கூட்டம் வருதே! பாபாவோடைய சேவை நடக்குதே! நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க. சரி நம்ம ஓகே நம்ம அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வர ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள அங்க இருந்தா நல்லா கூட்டம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கணுமே! ஆனா இங்க கொஞ்சம் பேர் தான் வராங்கன்னு. பார்த்தா 3 மாசம் கழிச்சு என்ன ஆச்சு? செம்ம மேஜிக் ஆக்சுவலா எனக்கு நான் பறந்துட்டேன் ஆக்சுவலா இந்த விஷயம் கேட்கும்போது ஓகேங்களா? ஆக்சுவலா 3 மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, கரெக்ட்டா இப்போ வெளிநாட்ல பாம்ப்லாம் போடுறாங்க இல்லையா? அங்கங்க பாம்ப்லாம் கரெக்ட்டா பாம்ப் போட்டிருக்கா. கரெக்ட்டா எங்க பாபாவோட சென்டரா இருந்துச்சோ இதுக்கு முன்னாடி, அதே வீட்ல பாம்ப் போட்டு அது காலி ஆயிடுச்சா, அந்த பில்டிங்கே காலி ஆயிடுச்சாப்பா. அப்போ பார்த்தீங்களா, அது யாரோட வீடு? பாபாவோட வீடு. வாடகை வீடா இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது பாபாவோட வீடுன்னு உள்ள யோகா பண்ணியிருக்காங்க. பாபா என்ன பண்ணியிருக்காரு, ஸோ என் குழந்த வந்து சரி இங்கே ஷிஃப்ட் ஆகணும்னு பாபா ட்ரை பண்ணுறாரு. இவங்களும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. 3 மந்த்ஸ் கழிச்சு 91th டே அப்போது ஒருத்தன் பாம்பு போடுறான். அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த தரைமட்டமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போது வந்து இப்போ என்ன ஆமாம் உக்ரைன் தான். ஓகே சிஸ்டர் உக்ரைன் தான். ஸோ இப்போது இதுலேருந்து என்ன புரியுது, ஏன் பாபாவுடையது என்னுடைய இதில் பாபாவுடையது. ஸோ பாபா மேலே அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம யோகாவும் பண்ணுறோம், நம்ம வீட்டிலே இருக்கோம், வெளியே வர முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளியே வரத்துக்கு என்னவோ அதை தான் யோசிக்கணும் சரிங்களா? இப்போ ஒரு சிஸ்டர் எடுத்துக்கோங்களேன். இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா தான் நான் வெளியே வருவேன். கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா வீட்டில் யாருமே விடல அந்த சிஸ்டர். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா வெளியே வரேன்னா பாபாவோட ஹெல்ப் கிடைக்காது. கவர்மெண்ட் ஜாபை நம்பி நம்ம வெளியே வராமல் ஏதோ ஒரு ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு டாக்டர் இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க பாபா குழந்தைங்க. அவங்க குமாரியாக இருக்காங்க. வீட்டில் ஒத்துக்கலாம் அப்படின்னா மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா? ஆனால் அவங்க வெளியே வந்தால் தான் பாபாவோட வீட்டுக்கே போக முடியுங்கிற அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது, இல்லை இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், இல்லை இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் இந்த கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டு வந்துடுறேன்னா நாள் போயிட்டே தான் இருக்கும். அது மாயாவோட கேம் ஆக்சுவலாக. இல்லை எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் நான் பாபாவை நம்பி வெளியே வரேன் அப்படின்னு வெளியே வருது அப்படின்னா, பாபானா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காணல் நீர், அதாவது காணல் நீர் மாதிரி இருக்கும் மாயாவோட சுகம். ஆனால் வந்து இங்கே பாபா கொடுக்கறது சாதாரண ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆசை சாக்லேட் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மாயாவோடது மஞ்சு மாதிரி இருக்கும். என்னடது ஆசை சாக்லேட்லாம் நான் வரமாட்டேன், போப்பா எனக்கு மஞ்சு தான் வேணும்னு மாயக்கிட்ட போயிடுவாங்க. அப்போது மாயக்கிட்ட போகும்போது என்ன, மாயாவோட கேமே வந்து அப்படியே நம்மளுக்கு பாபாவோட வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது, நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு மாய என்ன பண்ணுவான், பிளான் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ நம்ம அந்த காலத்தில் தாதிங்கெல்லாம் கட்டின புடவையோடு வெளியே வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை பென்ஸ் கார் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து பாபாவோட சேவைக்காக வெளியே வரீங்க அப்படின்னா, அந்த மேபி உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், உங்களுக்கு நிறைய டார்ச்சர் பண்ணக்கூடிய பாவ சுமை இருக்குன்னா நம்ம அதுக்கு தான் போவோம். ஆனால் பாபா முன்னாடி நம்மளை காப்பாற்றுறாரு, அவரோட சேவைக்காக நம்ம ஒரு ஜாப் தேடி வெளியே வரோம் அப்படின்னா, அவரோட சேவைக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றுறதுலாம் 2வது விஷயம், வெளியே சுற்றி பார்க்கறதுல 2வது விஷயமா இருக்கணும். இல்லை அந்த ஆசையே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கம்மியாக இருக்கணும். ஆனால் மெயினாக அவரோட சேவைக்கா அவரோட சேவைக்கு நம்ம வெளியே வரும்பொழுது அந்த ப்ரைவேட் ஜாப் கூட திடீர்னு நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், 1 லட்சம் நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் எப்பயுமே வந்து பாபாவை தான் முன்னாடி வைக்கணும். எதுவாக இருந்தாலும் உடனே நம்ம பண்ணிடணும். அது காலத்தை தாழ்த்துறதே ஆக்சுவலாக மாயாவோட வேலை தான். பாபாவோட ஒர்க்காக இருந்தால் அது அடுத்த நாளே நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா பாபா உதவி பண்ணுவார். குமாரிகள் நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாபு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஒர்க்குக்கெலாம் போகலாம். ஆனால் நம்ம சொஃபஸ்டிகேட்டடாக வீட்டிலே இருக்கணும், பாபா மேலே நம்பிக்கையில் ஒரு 1/2 அடி எடுத்து வைக்கிறோம், அங்கே நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ பாபாவோட சேவைக்காக ஒரு சில பெண்கள் வீட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்போ வெளியே வரத்துக்கு பாபா பார்த்துப்பாருன்னா அவரை நம்பி வெளியே வந்தோன்னா, திடீர்னு பார்த்தோன்னா அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு குமாரி கூட பாபா குழந்தையும் ஆகலாம். பிரதர்ஸாக இருந்தால் அவங்க என்ன மேஜிக் வேணால் பாபா பண்ணுவார்ப்பா. அவருக்காக அவரோட சேவைக்காக நம்ம வெளியே வந்தோம். இல்லை என்னுடையது, இல்லை எனக்காக எங்கள் வீட்டில் ஏதாவது கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்குன்னா பாபா ஹெல்ப் பண்ண மாட்டார். அவருக்கு அப்படின்னா அவரே நம்மளை நல்லா பார்த்துப்பாருன்றது உறுதித்தன்மை இருக்கணும். சுற்றி யாருமே இல்லைனா அப்போ கூட கண் கலங்காமல் எனக்கு பாபா இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கணும். இல்லை சிஸ்டர் குமாரிலாம் வேலைக்கு போகல அப்படின்னா
அப்போ வந்து ஒரு சில பேரை பாபா சரண்டர் ஆக சொன்னார். சரண்டர் சிஸ்டர் கூட சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களெல்லாம் பாபா நல்லாவே ஆக்சுவலாக பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா. மதுபனில் கூட நிறைய எடிட்டிங் ஒர்க் இருக்குது. நிறைய வந்து நீங்களே பாபாட்ட சொல்லுங்கள், பாபா நானே ஒரு கீதா பாட சாலை ஸ்டார்ட் பண்ணணும், மதுபன் போயிட்டு நீங்கள் எனக்கே அந்த சென்டர் கொடுங்கன்னா அது பாபா கொடுக்க ரெடியாக இருக்கார். பட் இதுக்கெலாம் தைரியம் இருக்கா, விகாரம் உள்ள இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து குமாரிகள் அப்படிங்கிறது ஒரு சில வானிலை ஜாபுக்கு போக சொல்லியிருப்பார், ஒரு சில வானிலை ஜாபுக்கு போவேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவங்கவுங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த விஷயம் யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்காதீங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கு பாவம் என்ன டச் பண்ணுறாரோ அதை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ வீட்டில் பிரச்சனையாக இருக்கா அப்படின்னா வெளியே வரணும். அவங்களுக்கு தகுந்த ஒரு ஜாபை பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்ன, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ரீமத். இது யாருக்கும் வந்து நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. இது ஜஸ்ட்டு பாபா வானியில் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. அப்போது ஒரு குமாரி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை வேலைக்கு போகலாமா, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சென்டரை பார்த்துக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது பாபாட்ட சங்கல்பம் வச்சுட்டே இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பாபா பண்ணுவார்ப்பா. நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. திடீர்னு நம்ம கான்டாக்டில் ஒரு மாதாஜி வருவாங்க, அவங்களே நமக்கு ஒரு சென்டர் கொடுப்பாங்க. கீதா பாடசாலையை ஆரம்பிப்பீங்க. நாளைக்கு பீனு சிஸ்டர் மூலிமா அந்த சென்டராக மாற்றுவீங்க. பீனு சிஸ்டர் நீங்களே அந்த சென்டரில் இன்சார்ஜாக இருங்கன்னு கூட பாபா சொல்லலாம், பாபா சொல்ல வைக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. யாருக்கு சரண்டர் ஆகணும் விருப்பம் இருக்கோ ஆகலாம், இல்லை பார்ட் டைம் ஜாப் போயிட்டு கூட நான் பாபாவோட வீட்டில் இருக்கேன் அப்படின்னாலும் இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு பாபா பேசக்கூடிய விஷயங்கள். பட் இதெல்லாம் வந்து மாதாஜிங்களுக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய யுகலுக்கோ இல்லை அதர் குமாருக்கோ பொருந்தாது. ஒன்லி ஃபார் குமார் அண்ட் குமாரிஸ்க்கு பாபா கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. பட் இது வந்து மற்றவங்க எல்லோரும் வீட்டில் தான் இருக்கணும், வெளியே சரண்டர் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு பாபா வானிலை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னுடையது எதுவுமே இல்லை, எல்லாமே பாபாவுடையது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேஜிக் நடக்கும். சரிங்களாப்பா. ஓம் சாந்தி.